ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி, சாரதாம்மா 2 பேரையும் வந்து அதிகாரிங்க வந்து கைது பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் ரத்னம் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து இவங்க 2 பேர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு செம்ம மாஸ் காட்டுறப்பல மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் ஆதியை வந்து பார்க்குறதுக்கு, சாரதாவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அதிகாரிங்க எல்லாரும். வந்தோடனே என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வாசு விஷயத்தில் இந்த மாதிரி அவருக்கு உரிமையானதை வந்து நீங்கள் தெரியாமல் எடுத்துட்டீங்க, அதனால தான் வந்து உங்களை வந்து அழைச்சிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே வந்து நாங்கள் எதுவும் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அழைச்சிட்டு இங்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இது எல்லாத்தையும் வந்து ஸ்வேதா வந்து அறிவுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நம்ம பேர் எதுலேயும் அடிபடலை, இனிமேல் வந்து பாரதியே எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆதி வந்து பேசுகிறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட. சார், இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து எந்த தப்பும் செய்யலை, முதல்ல வந்து புரிஞ்சுக்கங்க அப்படின்னோன்னே, அதெல்லாம் நான் விசாரிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமேட்டுக்கும் வந்து உங்ககிட்டலாம் பேச வரேன், இப்போதைக்கு நீ அமைதியாக ஓரமாக நில்லு அப்படின்னு சாரதாம்மா கூட வந்து நிற்க வச்சுட்டாங்க. அப்போ தான் வந்து இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக ரத்னம் வராங்க. வந்தோன்னே வந்து நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட வந்து பேசணும், என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறீங்கல்ல வாசுவோட அப்பாவே நான் தான் அப்படின்னு சொன்னால், வாங்க சார், நீங்கள் தான் முக்கியமான வந்து ஆள், நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் இப்போயே சொல்லுங்கள், இவங்களை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆதி தம்பி மேலேயும் என் மாப்பிள்ளை மேலேயும் என் சம்மந்தி மேலேயும் எந்த தப்பும் கிடையாது, நான் தான் மனப்பூர்வமாக வந்து எல்லா விஷயங்களும் என்னோடய சம்மதத்தின் பேரில் தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு வந்து டக்குன்னு ஆதிக்க ஆதரவாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பக்கம் சாரதா வந்து இந்த விஷயத்தை கேட்டு கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்புறம் ஏன் வந்து உங்கள் பாரதி வந்து உங்கள் மருமகளை காணும் அப்படின்னு சொல்கிறப்ப, என் மாப்பிள்ளை மேலே சின்னதாக ஒரு மனஸ்தாபத்தோடு இருக்கா, அதனால் அவன் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த ஊரை விட்டு வந்து அவள் என் பேத்தியை அழைச்சிட்டு போயிருக்கா, மற்றபடி இவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது சார், அதான் நானே சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னோன்னே, நீங்களே சொன்னதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறமேட்டுக்கு விசாரித்து ஒன்றும் இல்லை, தாராளமாக அவங்க 2 பேரை அழைச்சிட்டு போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து வெளியில் வந்தோன்னே ஆதி வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க. இந்த பக்கம் சம்மந்திமாவும் வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். பரவாயில்லம்மா, நடந்த விஷயத்தை எதுவும் மாற்ற முடியாது, எனக்கு ஆதி தம்பியும் என் மகன் மாதிரி தான் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அதோட ப்ரோமோ முடியுது.